ஒரு பெரிய காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது. ஆனால் அது தன்னை பலவீனம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? சிறிய வயதில் ஒருமுறை ஒரு மெல்லிய கயிற்றில் மாட்டிக்கொண்டது. அதால் அந்த கயிற்றிலிருந்து வெளிவர முடியவில்லை. அதனால் அந்த யானை தன்னைத்தானே பலவீனமாவன் என்று நினைத்துக் கொண்டது. இப்போதும் அதேபோல் வேடர்களால் அதன் கால்கள் கயிறால் கட்டப்பட்டது. அது பலமுறை முயன்றும் அதால் கயிற்றை அறுக்க முடியவில்லை. அதன் பிறகு அது முயற்சி செய்வதையே நிறுத்திவிட்டது. பல ஆண்டுகள் கழித்து அந்த யானை பெரியதாக வளர்ந்தும் கூட இன்னும் சிறுவயதிலிருந்த பலம் மட்டுமே தனக்கு இருப்பதாக நினைத்துக்கொண்டு கயிறை அறுக்க முயற்சி செய்யாமல் இருந்தது. திடீரென்று ஒரு சிங்கம் காட்டுக்குள் வந்தது. அனைத்து விலங்குகளும் பயந்தன. யானையும் பயந்து ஓட முயன்றது. ஆனால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என்னால் முடியாது என்று நினைத்தது. அப்போது அருகிலிருந்த ஒரு மூதாட்டி யானை சொன்னது, அந்த கயிறுதான் பலவீனம், நீ பலமானவன் என்பதை மறந்துவிடாதே என்று கூறியது. அதை கேட்ட யானை தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தது. ஒரே இழுப்பில் கயிறு அறுந்தது. சிங்கம் யானையின் பலத்தைக் கண்டு அங்கிருந்து சென்றது. அப்போதுதான் யானை உணர்ந்தது, தடையாக இருந்தது கயிறல்ல, தன் மனதில் இருந்த பயம்தான் என்று. என்ன நண்பர்களே, நம்மில் பலர் என்னால் இதை செய்ய முடியாது என்று நினைப்பது நாம் நம்மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதே. எனவே நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் இல்லை என்பதே உண்மை. மேலும் எங்கள் சேனலில் வரும் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.